நிறுத்திட்டு போதும் இருக்கு. அது உள்ள போயிடுச்சு. தூண்டி எங்க இருக்கு? தூண்டி இங்க இருக்கு சித்தப்பு. தண்ணி மாடி இழுங்க, பார்த்து பொறுமையா இழுங்க. போய் கையில பிடிங்க, போய் பொறுமையா இழுக்காதீங்க சித்தப்பு. சித்தப்பு மாட்டிருக்கு, நூல் இழுக்காதீங்க, அத்துட்டு போயிடும். மாட்டிருக்கு சித்தப்பு. தோதா இருக்கு கொஞ்சம் முன்னாடி போங்க. ஸோ நானும் சித்தமாக மீன் பிடிக்க வந்திருக்கோம். மீன் பிடிக்க ஒரு செம்மையான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆற்றுக்காலில் நீட்டாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீனுங்க நிறையா இருக்குது இந்த நீர் ஃபுல்லாக. ஸோ நம்ம எவ்வளோ மீன் மாடுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவர் மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் திறமையாக மீன் பிடிப்பார். இவர் மட்டும் கம்மாய்க்குள்ளே நீச்சல் அடித்தாருன்னா பார்த்தீங்கன்னா வாயில் ஒன்று, கையில் ரெண்டு பூவும் பிடிச்சிட்டு கால் இடுக்கில் ஒன்று, சும்மா 4 மீனையும் பிடிச்சிக்கிட்டு சும்மா தரமாக வெளியே வருவார். அந்தளவுக்கு திறமைசாலி. இப்போ இவரை வச்சு தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜிலேபி மீன்கள், கெண்டை மீன் நிறையா இருக்குது. ஸோ அதை பிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம், இது பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரு இடத்துல அணை கட்டிடுவாங்க அந்த லாஸ்ட்டில் ஒரு 20 அடி கிட்ட. அதில் பார்த்திங்கன்னா விரால் மீனுக்கு கோத்து போட போகிறோம். விரால் மீன் கோத்து போட்டு சும்மா வேறு லெவலில் பிடிக்க போகிறோம். சைஸான மீன் நிறையா பிடிக்க போகிறோம். பிடிச்சி உங்களுக்கு வீடியோவில் தரமான கண்டென்ட் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சித்தப்பா பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாரு தூண்டில். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆழம் 2 அடி இருக்குது. ஸோ இங்கே மீனை பிடிச்சிட்டு நாங்கள் அந்த இடத்துல விராலுக்கு ஒரு நீட்டாக அடிச்சு விட போகிறோம். ஸோ விராலுக்கு பார்த்திங்கன்னா கோத்து போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியுதான்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ விராலுக்கு நம்ம கோத்து போட்டிருக்கோம். ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா மேய்கிறாரு. ஸோ விரால் மீன் மாட்டோன்னு காட்டுறோம். நாங்கள் கெண்டை மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே பார்த்தா நண்டு மாட்டிக்கிச்சு. சித்தப்பா பிடிச்சிட்டாரு. இங்கே பாருங்க சித்தப்பு, எப்படி நீங்களா பிடிச்சிங்க? என்ன பதிலாக மாட்டிச்சு? மீன் போட்டா நண்டு மாட்டிக்கிட்டு இருக்கு. நண்டு முடிச்சிச்சா? சரி இதை விட்டுலாமா? வச்சுக்கலாமா? செக்கில விடுங்க. ஓடிச்சு. ஒரே ஒரு குறவை குட்டி மட்டும் மாட்டுச்சு சைஸாக. இப்போதைக்கு தூண்டியில் தான் மாட்டுச்சு. அதுவும் போட்ட ஒரு ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா மாட்டியிருக்குது. இப்போ மாட்டினால ஃபஸ்ட் அங்கே அது பாருங்க இழுத்துட்டு போது பாருங்க தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போது பாருங்க. அது உள்ள போயிடுச்சு. தூண்டி எங்க இருக்கு? தூண்டி இங்கே இருக்குது சித்தப்பு. தண்ணி இங்கே இருக்குது. இது பாருங்க இங்கே கட்டி போட்டிருக்கேன். பார்த்து சரிக்கிறாம பார்த்து எடுக்கணும். சரிக்கிறாம சரிக்கிறாம இது சித்தப்பு மீனை மட்டும் எடுங்க. உள்ளே இறங்காதீங்க சித்தப்பு. உள்ளே வேணாம். உள்ளே இறங்க போகிறீங்களா? இங்கே இருக்க பாருங்க மேலே. அது அங்கே இருப்பா. அதை எடுக்காதீங்கண்ணா சித்தப்பு. நூலை மட்டும் எடுங்க. பார்த்து பொறுமையாக எடுங்க. பொறுமையாக இல்லைங்க. பொறுமையாக இல்லைங்க. கடவுளே அவர் மாட்டிருக்கு. சித்தப்பு பொறுமையாக கீழே கூட வைங்க. வந்துட போகுது. தெரியுமா? தெரில, பார்ப்போம். மாட்டிருக்கு. வாங்க சித்தப்பு. சூப்பர் புரியா அவருக்கு. மீன் நல்லா பிடி, மண்டே பிடி. விட்றா இதே பிடிக்கிற. ஆமா எடுப்பா மண்டியில் ஃபஸ்ட் எடு. சீக்கிரம் எடு. அதை நான் எடுத்துக்கிறேன். மீன் ஃபஸ்ட்டு எடுத்துரு. முள்ளு விட்டு யாரும் இங்கே தான் இருக்குது பாருங்க. அவ்வளோதான். அதை அப்படியே விட்டுருங்க. நான் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே விட்டுருங்க. இதை வைத்து பாக்கெட் எங்கேயா போட்டு ஊக்கு நான் எடுத்துக்கிறேன். அதை நான் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தியாப்பா? அது இங்கே சும்மா தான் மேயுது. ஒன்று தானே போட்டேன். அதோ தான் இருக்குது. சரி போங்க வாங்க. அதெல்லாம் கடையை போட்டு போடும். எப்படி ராமே? அது ஊக்க போட்டு வாங்க. நான் போட்டு வரேன். ராமே இப்போ எதில் போட போகிறாத? அயல்கள் எவனை கொண்டு போட்டுறாத. செம்ம. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் தூண்டி போட்டோம். அதெல்லாம் மாட்டிச்சு. கட்டை போய் தரேன் இரு. மக்களே நமக்கு அடுத்தது அடிச்சிருக்கு. இதோ அடிச்சிருக்கு பாருங்க. இந்த நூல் டைட்டாக இருக்கா? இந்த நூல் இதோ பாருங்க நூல். பார்த்து கீழே இறங்க போகிறீங்களா? இப்போ இங்கே ரொம்ப டேப்பராக இருக்குது. இதோ பாருங்க சித்தப்பு. அதான் அடிச்சு இரு பார்ப்பேன். இது பேசாமல் இரு பார்ப்பேன். கீழே இறங்குறீங்களா? கீழே பார்த்து இறங்க. கீழே நூல் இருக்குது. பார்த்து ஆள் அதிகமாக இருக்கா? விட்டுருச்சா?
ஐயோயோ ஆமாம் கக்கிருச்சு. சரி விடுங்க, சும்மா இழுத்து பாருங்க. இந்த பக்கம் ஸ்டிக் இருக்கு. ஸோ சரியான மழை, இது வேற மாட்டிக்கிச்சு வேற இருக்கா. மாட்டிக்கிச்சா? இழுங்க, பார்த்து பொறுமையா இல்லைங்க. போய் கையில் பிடிங்க, போய் பொறுமையா இழுக்காதீங்க. சித்துப்பு சித்து இழுக்காதீங்க, அந்த நூலை இழுக்காதீங்க சித்துப்பு. மீனை மட்டும் பிடிங்க, நூலை பிடிக்காதீங்க. ஆ ஆ வா வா ஆ பொறுமையா வாங்க, பொறுமையா வாங்க. தூக்கி போடுங்க பாருங்க, மேலே தூக்கி போடுங்க எல்லாம். மீன் விட்டா என்ன விடுவோமா? மழை வேற பெய்யுது. சூப்பர் சூப்பர். அது அவள் தான் மாட்டிக்கிச்சிட்ட. நான் பிடிச்சி தான் இருக்கேன், நீங்கள் நூல் அப்படியே பிடிச்சிக்கிட்டே பொறுமையாக இருங்க. இந்த அந்த காலில் நூல் மாட்டிக்கிது பாருங்க உங்கள் பின்னாடி. சித்துப்பு என்னாச்சு? சித்துப்பு அந்த பக்கம் கீழே மாட்டியிருக்கு. ஆஹா அதான் அப்படியே தூக்கி விடுங்க. அவள் தான். ப்ளீஸ் சித்துப்பு மாட்டிருக்கு, நூல் இருக்காதீங்க, அத்துட்டு போயிடும். மாட்டிருக்கு சித்துப்பு தோதான் இருக்குது. தோ பாருங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க. பாம்பு இல்லை சித்துப்பு, மீன் தான், விராலு. அதான் மேலே எடுத்து போடுங்க. பார்த்துட்டிங்களா? சிரிக்க மாட்டேங்குதுடா. மீன் வாயில் மட்டும் கை விட்டுருங்க. இழுக்குவா? ஃபஸ்ட்டு மீனை பிடிங்களா, கத்திரிக்கோளை தரேன், மீனை பிடிச்சிக்கோங்க, கட் பண்ணிடலாம். தண்ணியில் ஒன்றும் பண்ண முடியாது. துணி உண்டா? பரவாயில்ல. மீன் அப்படியே வச்சிருக்கு. அந்த மீனா ஆயில கை பிடிக்கிறியா? மீனை பஸ் தூக்கி போட்டுறீங்களா? கை தெரியா? இந்த இருங்க. கை கொடுங்க. இல்லை நான் போயிரு. இல்லை அது விடுங்க, அதை பார்த்துக்கலாம். நீங்கள் கை கொடுங்க, அதை எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்க, நான் அதை எழுதிக்கலாம். கை கொடுங்க. போன் வந்துடுறேன். இல்லை ஒரு வழியாக மாட்டிடுச்சு. ஓகே தான், அது அப்படி தான் அடிக்கும். சரி எடுக்கவா? நீ எடுக்கிறியா? கீழே இறங்கணும். ஆமாம் உள்ளே இறங்கணும். பார்த்தீங்களா ஆப்புக்கு? மாமா கிடச்சிச்சு, ஆள் போட்டு எடுக்கவாயா? அது முள்ள கட் பண்ணி விட்ரு, உள்ள கத்திரிக்கோள் இருக்கு பாரு. சின்னது சித்துப்பு, சின்னது. பரவாயில்ல. குறவை அப்போதுலேருந்து இருக்கு. அது இருங்க, காட்டுங்க அதை ஃபஸ்ட்டு. சூப்பர் காதுங்க. சூப்பர் பரவாயில்ல. கொடுங்க. செத்து போன மீனுக்கு. செத்து போன மீன் பாது. அதை கவுக்கணும், செத்துப்பாங்க, கட்டியிருப்பாங்க. நான் அவுக்கவா?